ரிதன்யாவின் தாயாருக்கு ஆறுதல் கூற ஓடோடி வந்த பிரபல நடிகை. விலங்குகளுக்கு இருக்கிற அந்த ஒரு மதிப்பு கூட மனிதர்களுடைய உயிர்களுக்கு இல்லைன்னு பேசினது வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு அம்பிகா அவர்கள் பேசினது சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. திருப்பூர் அவினாசியில வரதட்சணை கொடுமையால விபரீத முடிவெடுத்து கொண்ட ரிதன்யாவுடைய தாயாரை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறத்துக்காக நடிகை அம்பிகா அவர்கள் அவங்களுடைய இல்லத்துக்கு போயிருக்காங்க. அப்போ ரிதன்யாவுடைய தாயார் கிட்ட அவங்க மனமுடைஞ்சு பேசினது பலரையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனடியா தண்டனை கொடுக்கணும், மற்ற நாடுகள்ல இருக்கிற மாதிரி கடுமையான தண்டனை இருந்தாதான் தவறுகள் குறையும் அப்படின்னு பேசியிருக்காங்க. டிவிய போடுறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு அவங்க செய்தியாளர்கள் கிட்ட பேசினது சமூக வலைத்தளங்கள்ல வைரலா செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மிட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் முத்தமழை சின்மய் ஸ்ரீபதாவின் லைவ் அண்ட் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் நடக்க உள்ளது. இதற்கான டிக்கெட்ஸ் புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ கின் ஆப்ல கிடைக்குது. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் தொடருவோம். என்ன சொல்றது, டிவி திறந்து நியூஸ் கேட்கறதுக்கு பயமா இருக்கு. எந்த மாதிரி நியூஸ் எந்த பக்கத்துல இருந்து வருது, இந்த நியூஸ் 2-3 விஷயங்கள் கேள்விப்பட்டு எனக்கு ஒரு 5 நாளா சுத்தமா எனக்கு கண்ணை மூடி வச்சுன்னு இதான் மனசுல வரும். அந்த பொண்ணு அது ஏன் வீட்டு பொண்ணா இருந்தா அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல, அந்த அப்பா அம்மா அந்த பையன் இருக்கிற இடத்துல நானாக இருந்தேன், என்னோட வீட்டுல இருக்கிறவங்களாக இருந்தேன், அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அதை விட என்ன வருத்தம்னா, ஒரு குழந்தையோட உயிர் அனிமல்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு அனிமல்ஸுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை கூட ஒரு மனிதனுடைய உயிருக்கு இல்லையா? என்ன இது ஒரு கொடூரம் நடந்திருக்கு. அதை விட மனசுக்கு வருத்தமும் பயமும் கொடுக்கறது. என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க, எதுக்கு இவ்வளவு டிலே, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் அது இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன செய்யணுமோ மற்ற ஊர்கள்ல எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பண்ற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தாதானங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும். இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தம்பின்னு இருக்காங்க. இது எந்த வசதியுமே இல்லாம, எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம, யாருமே இல்லாம, ஐயோ நான் வெளியே சொன்னா அவங்க எங்களை அப்படி பண்ணிடுவாங்களே இப்படி பண்ணிடுவாங்களே, எத்தனை ஏழைகள், எத்தனை பெண் குழந்தைங்களோட அப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது. தயவு செய்து தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போதுதான் இன்னொரு உயிர் போகக்கூடாது. என்னமோ இப்போ பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பண்ணா கூட அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஆளுங்களை பார்க்கும் போதுதான் அரசியல் இருக்கேன், அதுல இருக்கேன், இதுல இருக்கேன்னு சொல்லி எடுக்காம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருந்தது. ஒரு உயிர் இந்த போனது, ஒரு உயிர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாய் பார்த்தாச்சுன்னா இப்படி கல் தூக்கி போடக்கூடாது, காலால மிதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கேர் பண்றதுக்கு ஆள் இருக்கு. ஆனா ஒரு சொறி நாயோ வெறிநாயோ கடிச்சு கொதறி ஒரு குழந்தையோ ஒரு மனிதனும் செத்து போச்சுன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, ஒரு அனிமலுக்கு இருக்கிற அனிமலும் உயிருள்ள ஒரு ஜீவன் தான். பட் இருந்தாலும் அதுக்கு கொடுக்குற ஒரு இது கூட ஒரு ஜீவனுக்கு இல்லையா? என்ன இது? ஏன் ஒவ்வொரு வாட்டி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா, உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தா, உங்க வீட்டுல ஒரு தம்பி இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும்?